வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டில் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவருடைய கட்சி வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. முதல் சுற்று 2வது சுற்றிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் குறிப்பாக ஆளும் கட்சியான திமுக அமைச்சர்களுக்கு விட அதிகமான வாக்குகளை வாங்கிட்டு இருக்காங்க. இது முதல் சுற்று ரவுண்டு தானாங்க, 2வது சுற்று தானாங்க அப்படின்னு நினைக்கலாம். இருந்தாலும் எடுத்த எடுப்பிலேயே ஒரு புதிய கட்சி ஸ்டார்டிங்லே 5000 ஓட்டு 6000 ஓட்டுன்னு வாங்குறதுலாம் பெரிய விஷயம், உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா இத்தனை வருஷம் கட்சி நடத்துகிற நாம் தமிழர் தவேகாவோட ரொம்ப பின்னாடி இருக்காங்க. நாம் தமிழர் 250 ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னா அதே இடத்துல தவேகா 3000 சில்லற ஓட்டு வாங்கியிருக்கு. நாம் தமிழர் முதல் தேர்தலில் மொத்தமாக வாங்கின சில தொகுதிகளில் மொத்தமாக வாங்கின ஓட்டே 1500, 2000, 3000 தான். ஆனால் முதல் முறை தேர்தலை சந்திக்கிற விஜய் அவர்கள் ஒரு பெரிய வாக்கு வங்கியை கொண்டு வர போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. இது நான் சொல்லலை, மக்கள் தீர்ப்பு. உடனடியாக வந்து கமெண்டில் திட்ட வேண்டாம். மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அது ரியாலிட்டி. விஜய் அவர்கள் வந்து நிறைய பிரச்சாரம் பண்ணலை. ஆமாம், அவர் பிரச்சாரத்துக்கு போனவங்க எல்லாம் 2K கிட்ஸ் தான், அவங்களோட ஓட்டு போட்டவங்களாம் 2K கிட்ஸ் தான். அரசியல் புரியலைன்னா அவர்களுக்கு புரிகிற மாதிரி நாம் தமிழர் தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்தை எடுத்து வைக்கல, பயணத்தை துவங்கலை, வேட்பாளர் தேர்வு பண்ணலைங்கிறத வெட்ட வெளிச்சமாக மக்கள் சொல்லிட்டான். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றத மக்களுக்கு புரியலை. நீங்கள் இன்னும் 90s கிட்ஸு 70s கிட்ஸுக்கான அரசியல் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத சொல்லிட்டான். இன்றைக்கி வாக்காளர்கள் 2K கிட்ஸ் தான் இருக்கா. இது முதல் தேர்தல். அடுத்த தேர்தலையும் நாம் தமிழர் இதே போல் நடவடிக்கை எடுத்தால், இதே போல் கண்டினியூ பண்ணாங்கன்னா இந்த கட்சி தன்னுடைய வாக்கு வங்கி அப்படின்ற இடத்துலேருந்து நகர்ந்து ஒரு லட்டர்பேடி இயக்கமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கூட்டணிக்கு நாம் தமிழர் தள்ளுற சூழ்நிலை வந்துடும். ஆகையாலே நாம் தமிழர் நிர்வாகிகள் இந்த தேர்தலை பாடம் கற்றுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ரெக்வஸ்ட், ஹம்பிள் ரெக்வெஸ்ட். இப்போ கமெண்டில் கலவர திட்டுவீங்க, திட்டினா திட்டு போங்க. எப்போவுமே உண்மை கசக்கும், வேப்பையிலே கசக்கும். ஆனால் அதுதான் எல்லா நோய்க்கும் மருந்து. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பேசுகிற அரசியல் இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கு புரியலை. உண்மையிலே புரியலைங்க. புரிஞ்சிருந்தால் அவன் ஏங்க திடீர்னு இவ்வளோ பேர் கூட்டமாக விஜய் வராருன்னு போகிறான். சரி, போனால் நடிகரை பார்க்க போனான், ஓட்டா போடுவான்னு கேட்டீங்க. போட்டான்ல முதல் சுற்றுலேயே. 2வது சுற்றுல என்ன செய்கிறான், 10,000 ஓட்டுக்கிட்ட வந்துட்டான். நம்ம எங்கே இருக்கோம், அதே இடத்துல 500, 450 இருக்கும். அப்போ கொள்கை அப்படின்ற இடத்துலங்கிறத தாண்டி மக்கள் என்ன விரும்புகிறான் அப்படின்றத நோக்கி அரசியல் பண்ணுறது தான் ஒரு அரசியல் கட்சியாக வெற்றி பெற முடியும், இல்லது இயக்கமாக இருக்க முடியுங்கிறதா இந்த முதல் வீடியோவோட விஷயமாக பண்ணுறேன். இன்றைக்கி குறையாமல் ஒரு 10 வீடியோஸாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன். எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சி முன்னிலை வைக்குது, அந்த இடத்துல இருந்த நாம் தமிழர் ப்ளஸ் தவேகா போட்டி எப்படி இருந்திருக்குது. 2 பேருக்கு தான் போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஜய் காரைக்குடியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ 2 பேர் அப்படின்றத யார் அவர் மீன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு தெரியணும். அதே சமயத்தில் சிங்கிள் மேன் ஆர்மியாக இருந்து நான் வந்து டிவிக்கு கட்சியை ஒழிச்சு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் பண்ண சேட்டையால் சில வேலைகள் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி சரிஞ்சதையும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த தேர்தலோட ரிசல்ட் இம்பேக்ட், பெரிய தாக்கம், திமுக தோல்விக்கும் நாம் தமிழருடைய பலத்த வாக்கு வங்கி பின்னடைவிற்கும் முதல் காரணமாக இருக்க போகிறது ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லியே வந்தார். ஆனால் அவரைத்தான் என்ன பண்ணாங்க, சங்கி அப்படின்னு திமுக பரப்பாச்சு. ஓகே, சங்கிகள் வழக்கமாக எல்லா மாதிரி சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அவர் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லி வந்தே வாக்கு வங்கி நிரூபிக்கிறாரு. முதல் கட்டத்தை சுற்று நடந்துகிட்ருக்கு. பார்ப்போம், அவர் வெற்றி பெறுவார்லாம் நான் சொல்லலை. ஆனால் எந்த ஒரு பிரச்சாரமே ஒழுங்காக பண்ணாமல், எந்த ஒரு கட்டமைப்பு இல்லாத கட்சி சடன் அவ்வளோ ஓட் பேங்க் வாங்குதுன்னா இது நாம் தமிழர் இவங்ககிட்ட வந்து பாடம் கற்றுக்கணும்னு சொல்ல வரேன்.